தமிழ்நாடு மின்வாரிய ஹெல்பர், வயர்மேன் ஆகிய பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் தனியார் ஆட்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று மின்வாரியம் தரப்பில் இருந்து அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஐடிஐ முடித்தவர்கள் இனி மின்வாரிய பணிக்கு சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசெல்வராஜிடம் கேட்கலாம். ராமசெல்வராஜ், தமிழ்நாடு மின்வாரியத்தின் இந்த அறிவிப்புக்கு ஊழியர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தமிழகத்தை பொறுத்தவரையில் மின்சார வாரியத்தில் ஏராளமான தற்காலிக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றுதான் கோரி ஊழியர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் தீவிரமடைந்து இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மின் வாரியத்தினுடைய தலைமை பொறியாளர் டி ரவிச்சந்திரன் இது தொடர்பான உத்தரவை ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் இந்த மின்சார வாரியத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படும் மின் விநியோக பணி என்பது தடங்கள் இன்றி நடைபெறவும், அதே போன்று பராமரிப்பு பணிகளை தினந்தோறும் முறைப்படி மேற்கொள்ள வசதியாகவும் தற்போது ஒப்பந்த பணியாளர்களை, அதாவது ஒப்பந்த பணியாளர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்தத்தையே ஒப்பந்தமாக விடுவதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த தலைமை பொறியாளருடைய ரவிச்சந்திரனுடைய ஒரு உத்தரவாக இருக்கிறது. இதன்படி ஹெல்பர் மற்றும் வயர்மேன் பணியிடங்களுக்கு இந்த தனியார்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட இருக்கின்றனர். இப்படி நியமனம் செய்வதற்கான ஓபன் டெண்டர் முறையும் மின்சார வாரியம் பின்பற்றப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிக்கை தான் தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் இந்த ஹெல்பர் அதே போன்று வயர்மேன் பணிக்கு முன்பெல்லாம் ஐடிஐ படித்தவர்கள் நேரடியாக மின்சார வாரியத்தில் பணிக்கு விண்ணப்பித்து சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. தற்போது இந்த பணி தனியாருக்கு விடப்பட்டு தனியார் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவதன் காரணமாக இனி ஐடிஐ படித்தவர்கள் நேரடியாக இந்த மின்சார வாரியத்தில் சேரவே முடியாது என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த ஓபன் டெண்டர் முறையில் இப்படி தனியார் பணியாளர்களை நியமிப்பது எப்படி என்பது குறித்த விதிமுறைகளும் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. இதன்படி பார்த்தால் ஒரு உபகோட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வரை நியமனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்களுக்கு மாத சம்பளமாக 12,360 ரூபாய் நியமனம் அதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாள் ஒன்றுக்கு 412 ரூபாய் வீதம் இப்படி இந்த ஊதியம் தரப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த உபகோட்டங்களில் பணியிடங்கள் எந்த அளவுக்கு காலியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணியாளர்களை நியமித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காலியிடம் 50% மேல் இருந்தால் அதற்கு ஒரு விதமாகவும், அதே போன்று 25% மேல் இருந்தால் அதற்கு ஒரு முறையாகவும், 25% குறைவாக இருந்தால் எப்படி நியமனம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விதிமுறைகள் இடம்பெற்று இருக்கின்றன இந்த தலைமை பொறியாளர்களுடைய உத்தரவில். இப்படி ஒரு உபகோட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1,80,87,000 ரூபாய் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி இந்த தற்காலிகமாக பணி நியமிக்கக்கூடியவர்கள் 3 ஆண்டுகளுக்கு பணி அமர்த்தப்படுவார்கள். அதன் பிறகு அவர்களுடைய பணியினுடைய தரத்தை பொறுத்து மேலும் ஒரு ஆண்டு நீடிக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6,500 தமிழகம் முழுவதும் 650 கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்த உபகோட்டங்கள் இருக்கின்றன. இந்த உபகோட்டங்களின் காலியிடங்களுக்கு ஏற்ப இப்படி பணியாளர்களை நியமித்துக் கொள்ள அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 முதல் 15,000 பேர் வரை இப்படி நியமனம் செய்து கொள்ளலாம் என்றும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மின்வாரியத்தை முற்றிலுமாக ஒரு தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு நிலையே இருக்கிறது. அதற்குத்தான் வழிவகை செய்யப்பட்டு இருப்பதாகவும் தொழிற்சங்கங்கள் சார்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் தனியார் மற்றும் அரசு ஐடிஐயில் படித்த யாருமே இனி மின்வாரியத்தில் நேரடியாக பணிக்கு சேர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் தற்போது தனியார் நிறுவனங்கள் மூலமே இப்படி ஒப்பந்த பணியில் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அவர்களுக்கு அதாவது முறைகேடுகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த முறையை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதாவது படித்துவிட்டு ஐடிஐ அரசு மற்றும் தனியார் ஐடிஐ படித்துவிட்டு ஏராளமானோர் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருக்கிற வேலையை பறிக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் தொழிற்சங்கத்தினுடைய கருத்தாகவும் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமசெல்வராஜ். தமிழ்நாடு மின்வாரிய உதவியாளர், வயர்மேன் ஆகிய பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் தனியார் மூலம் ஆட்கள் நியமிக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் திரு செல்வராஜ். தமிழ்நாடு மின்வாரியத்தின் இந்த அறிவிப்பினால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், உங்களோட கருத்து என்ன? மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது ஏனைய பணிகளை போல இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான பணி.
அதனால் அனுபவம் இல்லாத நபர்கள் இந்த பணியை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பணிகளை வாரியத்தில் இந்த பணிகளை செய்வதற்கு பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பது நன்றாக தெரிந்திருக்கும் நிலையில் இந்த ரெகுலர் பணியாளர்களை நியமிக்காமல் தவிர்ப்பதற்காகவே இந்த ஒப்பந்த முறை புகுத்தப்படுகிறது. பொதுவாகவே இந்த தினம் மின்சார வாரியத்தில் பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமே இந்த ஒப்பந்த முறையில் பெருமளவில் ஊழல்கள் நடந்து கொண்டிருப்பதுதான். வாரியத்தின் வருமானத்தில் பெரும் பகுதி ஊழலுக்காகவே செலவிடப்படுகிறது. இந்த நிலையில் நிரந்தர பணியாளர்களை நியமிப்பதை தவிர்ப்பதற்காக, ஊழலை இன்னும் வளர்ப்பதற்காக என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த ஒப்பந்த முறை மின்சார வாரியத்தால் புகுத்தப்படுகிறது என கருத வேண்டியது இருக்கிறது. இது அனுபவப்பட்ட பணியாளர்கள் பணி செய்யும் பொழுதே விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அனுபவம் இல்லாத நபர்களை வைத்து பணி செய்வது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வராஜ். தொடர்ந்து ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரியான திரு காந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் சார். தமிழ்நாடு மின்சார வாரியம் உதவியாளர் மற்றும் வயர்மேன் ஆகிய பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் தனியார் மூலம் ஆட்கள் நியமிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? மின்சார வாரியத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு 5000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக அவர்களை பணிக்கு கொண்டு வருவது என்ற ஒரு நிலையைத்தான் இன்னைக்கு மின்சார வாரியம் எடுத்திருக்கிறது. 412 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு எடுத்துக் கொள்வோமே ஆனால் 3 லட்சம் ரூபாய் இருந்து வருவதானால் அதில் அவர்களுக்கு 60,000 ரூபாய் ஜிஎஸ்டி போகிறது. ஜிஎஸ்டிக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இரண்டாவது, இவர்கள் போட்டிருப்பதற்கெல்லாம் ஒர்க் கான்ட்ராக்ட் என்று, ஜாப் கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறார்கள். ஜாப் கான்ட்ராக்ட் என்பது இப்ப இருக்கக்கூடிய பராமரிப்பு வேலை அல்ல. வரக்கூடிய குறைபாடுகள், மின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வேலைக்கு மட்டும்தான் இந்த ஆர்டர் இருக்கு. ஒரே ஒரு பகுதி மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் மெயின்டெனன்ஸ் என்று இருக்கிறது. மற்றபடி பராமரிப்பு பணி என்பது மிகப்பெரிய பணி இருக்குது. அந்த பணி நீண்ட காலமாக செய்யப்படாமலே இருக்கிறது. பராமரிப்புக்கு ஆட்கள் வேண்டும் என்பதை பற்றி இவர்கள் அக்கறைப்படவே இல்லை. அது மட்டுமல்ல, இது எப்படி இவர்கள் கணக்கிட போறார்கள், எப்படி பில்லிங் நடக்க போகிறது என்பதை பற்றி எல்லாம் இவர்கள் ஆய்வு செய்வதற்காக எந்த வழியும் இல்லை. ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் இனிமே வேண்டும் என்று தனித்தனியாக நிறைய பில்ல போட முடியும். 8 மீட்டரை மாத்தினா ஒரு பேருக்கு 412 ரூபாய் இருக்கு. 8 மீட்டரை மாத்தினாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? 1 மீட்டருக்கு இங்க இருந்து கழட்டிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் மாத்துவாங்க. அங்க இருக்கிற மீட்டர் கழட்டி இன்னொரு இடத்துல மாத்துவாங்க. தேவை இருக்கா இல்லையான்னு தெரியாமலேயே மீட்டரை மாத்திட்டு பில்லுக்காக போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இதுல வரும். ஆக மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பணியை இவர்களே சேர்ந்துதான் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இங்கே ஒப்பந்தத்தில் வந்திருக்கக்கூடியது 12 செட்டில்மெண்ட்ல வந்திருக்கு. 12 செட்டில்மெண்ட்ல வந்திருக்க வேலையை செய்வதற்கு இவர்கள் பணியை நிரந்தர பணியாளர்களை வைக்கணுங்கிறதா பண்ண முடியுமே தவிர கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. சட்டபூர்வமா தவறாக இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் மின்சார வாரியத்தினுடைய தலைமைகள் நிற்கிறதா இல்லையா அப்படிங்கறத பத்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய பணியை இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அளவில் பராமரிப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம். அந்த மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த பணி நிலையையும் குட்டிச்சுவராக்குகின்ற ஒரு வேலையைத்தான் தமிழ்நாடு தலைமையில இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் நிச்சயமாக நடைபெறப் போவதும் இல்லை. அப்படி நடைபெற்றால் மிகப்பெரிய ஊழல் நடக்கும். என்ன வேலை நடக்குது, என்ன ஜாப் நடக்குது, என்ன பில்லு போகுதுங்கிறது எதுவுமே தெரியாது. அப்படி நேரடியாக கவனிக்குவதற்கு எந்த செக்குமே கிடையாது. ஒரு இடத்துல லைன் அருந்து போச்சு, அங்க போட்டோம்னு சொல்லி சொன்னா யாரு போய் கேட்க போறாங்க? யாருக்கு தெரியாது? எந்த அனுபவமும் இல்லாத ஆளுங்கள்லாம் உட்கார்ந்துட்டு பண்றாங்க. மின்சார வாரியத்தினுடைய இன்றைக்கு மிகப்பெரிய குறை IAS அதிகாரிகள் தான் இன்றைக்கு வழி நடத்தப்படுகிறது, பொறியாளர்களா அல்ல. அதனால்தான் இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் வருதுங்கிறதா என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, பழக்கம் இல்லாத ஒருவரை லைவ் லைன்ல ஒர்க் பண்ண சொன்னா நிறைய ஆக்சிடென்ட் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு UPS இருக்கு, அதே மாதிரி சோலார் பவரும் இருக்கு. ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் இருக்கின்றன. ஆக அதெல்லாம் தெரியாம போச்சான்னு சொன்னா மிகப்பெரிய விபத்துக்கள் நடக்கும். லைவ் லைன்ல இந்த மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு விஷயம்.
இதை மின்சார வாரியம் உடனடியாக திரும்ப பெறுவதுதான் புத்திசாலித்தனமான ஒரு நடவடிக்கை என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு காந்தி. தமிழ்நாடு மின்வாரிய உதவியாளர் மற்றும் வயர்மன் ஆகிய பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் தனியார் மூலம் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என மின்வாரியம் தரப்பில் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இதனால் ஐடிஐ முடித்தவர்கள் இனி நேரடியாக மின்வாரிய பணிகளுக்கு சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலூரில் தமிழகம் மீட்போம் என்ற நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக முழுமையாக கிடைக்கல. அதுக்காக போராடுறதே அவங்களுடைய வேலையா மாறி போச்சு. இப்போ